எல்லோருக்கும் வணக்கம். நான் வந்து லாஸ்ட் வீக் இந்த படத்தை வந்து எனக்கு போட்டு காமிச்சாங்க. நான் இந்த மாதிரி ஒரு 5-6 எழுத்தாளர்கள், ஒரு 20-30 எழுத்தாளர்களை கூப்பிட்டு ஃபோர் ஃப்ரேம்ஸில் காமிச்சாங்க. அன்றைக்கி நான் வந்து படத்தை பார்க்க முதல்ல ஒரு 15 நிமிஷம் நான் விட்டுட்டேன். நான் படம் பார்க்கும்போது ரொம்ப அருமையாக இருந்தது. அந்த 15 நிமிஷம் பார்க்குறது தான் இன்றைக்கி வந்தேன். நான் இன்றைக்கி இங்கே திரையிடுறாங்கன்னு சொன்னாங்க, சரின்ட்டு வந்தேன். உங்களோட வந்து பார்க்குறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிது. உண்மையிலே எனக்கு இன்னொரு க்யூரியாசிட்டி இருந்தது. இந்த படத்தை நம்ம ப்ரெஸ் பீப்புள் இதை எப்படி எப்படி இதை பார்க்க போகிறாங்க அப்படின்னு நினச்சேன். உண்மையிலே இந்த ஷோவோட ஹீரோ நீங்கள் தான். உண்மையிலே வந்து இதை அவ்வளோ அருமையாக வந்து நீங்கள் எல்லோரும் ரசித்ததும், இங்கே வந்து நீங்கள் இன்ட்ராக்ட் பண்ணதும் பார்க்கும்போது எனக்கு வந்து நான் பத்திரிகையாளனாகவும் இருக்கேன், ஒரு படைப்பாளனாகவும் இருக்கேன், ஒரு ரசிகனாகவும் இருக்கும்போது ரொம்ப பெரிய நம்பிக்கை வருது. நீங்கள் எப்படிப்பட்ட பரிசோதனை படம் கூட தைரியம் பண்ணலாம், உங்ககிட்ட கொண்டு வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து அதை தூக்கிட்டு போயிடுவீங்க அப்படின்னு உங்கள் மேலே எனக்கு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை வருது. ஏன்னா நான் இது எப்படி பார்ப்பீங்களோ, இதில் இது எப்படி நீங்கள் கொண்டு போவீங்களோன்ற ஒரு அச்சம் இருந்தது. அது எனக்கு இந்த நிமிஷத்தில் வந்து தமிழ் சினிமாவுடைய வளர்ச்சியில் நம்முடைய பத்திரிகையாளருடைய பங்கு மிகப்பெரிய பங்கு இருக்குது அப்படிங்கிறது இந்த படத்தோட திரையிடலில் கிடைச்ச வரவேற்பு மூலமாகவும் நமக்கு நிரூபணமாகுது. அதனால் இதை நீங்கள் இவ்வளோக்கெவ்வளோ நீங்கள் சிறப்பாக இதை கொண்டு போகிறீங்களோ அவ்வளோக்கெவ்வளோ தமிழ் சினிமா இன்னும் பல ஆரோக்கியமான படைப்பாளிகளை, வித்தியாசமான படைப்பாளிகளை, வித்தியாசமான கதைகளை அணுகக்கூடிய படைப்பாளிகளை கொண்டு வரும் அப்படிங்கிறதுல மாற்று சந்தேகம் இல்லை. இந்த படத்தில் ஒர்க் பண்ண அத்தனை பேருக்கும் நன்றி. எதில் என்ன துணிச்சல்னா, இதில் தான் நினைச்ச ஒரு கதையை, ஒரு வித்தியாசமான ஒரு கதையை, ஒரு வித்தியாசமான கதையை இந்த பட்ஜெட்டுக்குள்ள கன்விக்ஷனோட எந்த சமரசமும் இல்லாமல் இப்படி ஒரு கதாநாயகனை போட்டு அவரை எடுக்கணும், அவரை வந்து ஒரு ஒரு 45-50 வயசில் ஒரு ஏஜில் இருக்கக்கூடிய ஒரு கேரக்டராகவே உருவாக்கி அதை நடிக்கணும்னு அதை எடுத்து முழுசாக இன்றைக்கி நிறைவேற்றி உங்கள் முன்னாடி வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கார்ல. உண்மையிலே அந்த இயக்குனர் வந்து உண்மையிலே எல்லோரும் திரும்ப ஒரு தடவை எல்லோரும் பாராட்டலாம். பங்கேற்ற அனைவருமே சிறப்பாக பண்ணியிருக்கீங்க. நன்றி, வாழ்த்துக்கள். ஆமாம், நாளைக்கும் பார்க்குறாரு சார். நாளைக்கும் பார்க்குறேன். நாளைக்கும் திரும்ப நான் குடும்பத்தில் பார்க்குறேன். சத்தியம் தேட்டரில் எனக்கு கூப்பிட்டுருக்கேங்க. இந்த மாதிரி படங்கள் நான் தொடர்ந்து உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும், நான் தொடர்ந்து ப்ரொமோட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. உங்கள் கூட வந்து பார்த்தது எனக்கு இன்னும் பெரிய சந்தோஷம். அது உங்களுடைய ரிசப்ஷனை பார்க்கும்போது எனக்கு உண்மையிலே மிகப்பெரிய நம்பிக்கை வருது. இனி வருங்கால தமிழ் சினிமா வந்து மிகப்பெரிய அளவில் அது கொண்டு போவீங்க அப்படின்ற நம்பிக்கை வருது எனக்கு.